Good afternoon, students. மதிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஐசிடில 6th ஸ்டாண்டர்ட் ஐசிடில லெசன் 4 பார்க்க போறோம். 6th ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தகவல் செயலாக்கம் மற்றும் தொழில்நுட்பவியல். அதுல 4வது பாடம் லெசன் நம்பர் 4 பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, யூசிங் மவுஸ் அண்ட் கீபோர்ட் டு யூஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ மவுஸ் அண்ட் கீபோர்டோடைய வேலையானது என்ன? மவுஸ் அண்ட் கீபோர்டு இல்லாமல் நம்மளால கணினியை உபயோகப்படுத்த முடியுமா? கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண முடியுமா நம்மளால? அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த பாடத்துல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மவுஸ் அண்ட் கீபோர்டு யூஸ் பண்றதுனால கிடைக்கக்கூடிய லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன, இந்த பாடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம அதுல இருந்து கத்துக்க போற விஷயம் என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், so using a mouse and keyboard with application software include developing basic computer skills, navigating digital environments, enhancing typing accuracy and speed, and improving overall efficiency in using applications. These skills are fundamental for operating a computer, accessing the internet, and completing various tasks using software. So இந்த mouse and keyboard நம்ம பேசிக்ஸ், கம்ப்யூட்டருடைய பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாமே கத்துப்போம். என்னன்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, மொபைல் போன்ஸ், ஸ்மார்ட் போன்ஸ், ஆண்ட்ராய்டு போன்ஸ். ஸோ அந்த மொபைல் போன்ஸ்ல நம்ம டச் ஸ்கிரீன்ல நம்மளோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்கிரீன்ல இருந்து அடுத்த ஸ்கிரீன் மூவ் பண்ணுவோம். வாட்ஸ்அப்ல இருந்து இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம்ல இருந்து கூகுள், அப்படி ஒவ்வொரு டேப் போவோம். தென் டைப்பிங் பண்ணுவோம். நம்ம மொபைல் போன்ல எவ்வளோ ஈஸியா டைப் பண்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய கம்ப்யூட்டர் கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணி டைப் பண்றதும் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு, அதாவது நம்மளுடைய கண்டென்ட்டை கண்ணு பார்க்கணும், டைப் கீஸை ஃபிங்கர்ஸ்னால நம்ம மூவ் பண்ணணும். பட் இப்ப நமக்கு A to Z ஆல்பபெட்ஸ் எப்படி நம்மளோட மைண்ட்ல ப்ரீ கேஜி, கேஜி கிளாஸஸ்ல படிச்சது, நம்ம எவ்வளோ ஏஜ்டு பர்சன் ஆனாலும் அந்த ஆல்பபெட் 26 லெட்டர்ஸ் எப்படி நம்ம மறக்காம சொல்றோமோ அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் கீபோர்ட் ஆனது நம்மளுடைய மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ நம்மளுடைய ஐஸ் அந்த கண்டென்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும், நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் ஆனது டைப் பண்ணிட்டே இருக்கும். நான் அது இங்க உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது காட்டுறேன். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஒன்லி மவுஸ், நாட் கீபோர்ட், ஒன்லி மவுஸ் மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ மவுஸினுடைய யூசர்ஸ் எல்லாமே பார்த்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி செஷன், ஒரு Q&A பார்த்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்ம கீபோர்டு பார்ப்போம். ஸோ கீபோர்டு உங்களுக்கு நான் லைவ் கீபோர்டே வச்சு அதுல ஃபிங்கரிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். எந்தெந்த ஃபிங்கர்ஸ்க்கு எந்தெந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், எந்தெந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த கீபோர்டு அண்ட் மவுஸ் யூஸ் பண்றதுனால என்ன தெரியுது? நேவிகேட்டிங் டிஜிட்டல் என்விரான்மெண்ட்ஸ் அண்ட் கீபோர்ட்னால தான் இந்த நேவிகேட்டிங் டிஜிட்டல் என்விரான்மெண்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் மவுஸ், enhancing typing accuracy and speed with the help of keyboard, and improving overall efficiency in using applications is both keyboard and mouse. Okay, these skills are fundamental for operating a computer, accessing the internet, and completing various tasks. அதாவது நமக்கு இந்த கீபோர்டு, இப்ப இந்த என்னோட மவுஸ் பாயிண்டர் மூவ் பண்றேன், நம்மளுடைய இங்க தெரியுதா ஒயிட் கலர்ல மூவ் பண்றது. ஸோ இந்த மூமெண்ட், இந்த செலக்ஷன் ஆப்ஷன் எல்லாமே நமக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் மவுஸ் தெரிஞ்சாதான் ஒரு டேப்ல இருந்து இன்னொரு டேபுக்கு நம்மளால மூவ் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டில இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு போறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்ப பிபிடில உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கிறது, வேர்ட்ல ஷோ பண்றது, எக்ஸல்ல ஷோ பண்றது,
கூகுள்ல டைப் பண்ணி பார்க்கறது. இப்ப நம்ம வேர்ட் வால் ஆக்டிவிட்டி பார்ப்போம். Q&A செஷன் மாதிரி அது பார்க்கறது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த மவுஸ். அப்போ அங்க போய் நம்ம ஏதோ ஒரு கன்டென்ட் சர்ச் பண்றோம் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் கன்டென்ட்ட சர்ச் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? கீபோர்டு. கீபோர்டுல நமக்கு மொபைல்ல நம்ம வந்து ஈஸியா எல்லாருமே டைப் பண்ணுவோம். அதே கம்ப்யூட்டர்ல நமக்கு அந்த கீயிங் எது எது தெரியலன்னா, ஒரே ஃபிங்கர் வச்சு நம்ம எல்லா கீஸையும் பிரஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? ஃபிங்கரிங் அப்படின்னு அதுக்கு பேரு. எந்தெந்த லெட்டர்ஸ் அண்ட் எந்தெந்த நம்பர்ஸ் ஃபார் விச் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபிங்கரிங் தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு ஒரு டேட்டாஸ் ஒரு ஒரு தகவல்களை தேடுவதற்கு உபயோகப்படுத்தப்படும். அந்த கீயிங் தெரிஞ்சா. ஓகே. ஸோ இது ஓவரால் லேர்னிங் அவுட்கம். ஸோ அடுத்தது இதுல இருந்து என்னென்ன ஸ்பெசிபிக் பார்ட்ஸ் ஆஃப் அவுட்கம்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறது இப்ப பார்க்க போறோம். ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், டிஜிட்டல் நேவிகேஷன், typing accuracy and speed, application efficiency, enhanced productivity, transferable skills. ஸோ இப்ப நம்ம ப்ரீவியஸா ஓவராலா என்ன தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை தான் இங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து பிரீஃபா சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்த பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். கற்றலின் நோக்கங்கள். இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதன் நோக்கம் என்ன? வாட் ஆர் த லேர்னிங் அவுட்கம்ஸ் ஃப்ரம் திஸ் லெசன்? ஸோ அதை தான் இந்த 6 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த லெசன் மூலமா நம்ம கத்துப்போம். யூசிங் அ மவுஸ் அண்ட் கீபோர்ட் இஸ் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் அ ஆப்ரேட்டிங் கம்ப்யூட்டர். It allows users to interact with the operating system, launch applications, and navigate the computer interface. Basic computer skills எல்லாமே நம்ம இது எல்லாமே பக்காவா மொபைல்ல பண்ணுவோம். ஏன்னா மொபைல் வந்து வெரி ஃபெமிலியர் டு அஸ். நமக்கு வந்து மொபைல் யூசேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப, எங்க வீட்ல ஒரு 2 இயர்ஸ் ஓல்டு சைல்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அழகா வந்து நேவிகேட் பண்ணுவாங்க. மொபைல்ல வந்து யூடியூப்ல அடுத்தடுத்த வீடியோஸ் பாஸ் பண்றது வந்து நம்ம மொபைல் கையில குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த யூடியூபுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஐகான்னு சொல்லுவோம் அத. ஐகான் இருக்கு இல்லையா? யூடியூப்க்கு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு, வாட்ஸ்அப்க்கு டபிள்யூ, இன்ஸ்டாகிராம்க்கு ஐஜி, அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் ஐகான்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஐகான்ஸ வச்சு அந்த அவங்களுக்கு வந்து அழகா நேவிகேட் பண்ண தெரியும். ஸோ அத அப்ப மொபைல்ல அவ்வளோ அழகா யூசர் ஃப்ரெண்ட்லியா பண்ணும்போது, சேம் டைம் கம்ப்யூட்டர்ல வித்தவுட் அ கீபோர்ட் அண்ட் மவுஸ் நம்மளால எதையுமே நேவிகேட் பண்ண முடியாது. ஸோ அந்த நேவிகேஷனுக்காக மட்டும்தான் மேஜர் பர்பஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூசேஜ் வந்து நம்ம இந்த லெசன்ல இருந்து எடுத்துக்க போறோம். அடுத்தது டிஜிட்டல் நேவிகேஷன். A mouse is used to move the cursor around the screen, click on object and select options. A keyboard is used to input text, numbers and perform various function. அதாவது இங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மவுஸ் வந்து இங்க பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல என்னோட இந்த ஆரோ மார்க் எங்கெல்லாம் மூவ் ஆயிட்டு வருது பாருங்க. ஸோ லைக் திஸ் நம்மளுடைய மவுஸ் இஸ் யூஸ்டு டு மூவ் த கர்சர் எல்லா அரவுண்ட் த ஸ்கிரீன். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் மொபைல்ல வந்து என்ன பண்ணுவோம்? டச் அண்ட் கிளிக். நம்மளுடைய ஃபிங்கரால டச் பண்ணி கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுவோம். சேம் டைம் சேம் டைப் இங்க மவுஸுடைய உதவியால கிளிக் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட உள்ள போவோம். அதே மாதிரி செலக்ட் பண்றது, ஸ்பெசிபிக் ஏரியாஸை செலக்ட் பண்றது, ஸ்பெசிபிக் டெக்ஸ்ட செலக்ட் பண்றது, கட் காப்பி பேஸ்ட் எல்லாமே இந்த மவுஸோடைய ரைட் கிளிக் பண்ணா ஆப்ஷன்ஸ் இருக்கும். லெஃப்ட் இங்க பாருங்க, மவுஸோடைய ரைட் கிளிக்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது என்னுடைய இந்த பிபிடில காட்டுற ஆப்ஷன்ஸ். ஸோ இன் ஜென்ரல் நீங்க டெஸ்க்டாப்ல வச்சோ இல்ல வேர்ட் டாக்குமெண்ட்ல வச்சோ பண்ணா அங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது நம்ம வந்து வேர்ட் டாக்குமெண்ட் லெசன் பார்க்கும்போது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஸோ கீபோர்டு இதுக்காக, இது மவுஸ் பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் கீபோர்டு? கீபோர்டு வந்து தட் இன்புட் த டெக்ஸ்ட்.
நம்பர்ஸ் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபிங்கரிங்ல திஸ் ஃபிங்கர் இஸ் ஃபார் திஸ் டெக்ஸ்ட், திஸ் ஃபிங்கர் இஸ் ஃபார் திஸ் நம்பர் அப்படிங்கிற அந்த ஆல்பபெட் ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் ஒவ்வொரு ஆல்பபெட் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணி அதுதான் ப்ராப்பர் கீயிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இன் ஜென்ரல் ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு எல்லா லெட்டர்ஸையும் மாறி 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 டைப் பண்றதுக்கு பேரு நாட் ஃபிங்கரிங் மெத்தட். அது ப்ராப்பர் டைப்பிங் மெத்தட் கிடையாது. ஓகே, ஸோ டைப்பிங் அக்யூரசி அண்ட் ஸ்பீட். Practicing keyboarding with application software can improve typing skills, leading to faster and more accurate text entry. So, நம்ம ஒரு விஷயத்தை எளிதாக்குவதற்காகத்தான் ஒரு கணினி அப்படி இப்ப நம்மளால வந்து கையில பேனாவால ஒரு டெக்ஸ்ட வந்து ஒரு லெட்டர் ஒரு உங்களுடைய பள்ளி ஆண்டு விழாவிற்காக ஒரு ப்ரோக்ராமிங் ஷெட்யூல் போட சொல்றாங்க. அந்த ஷெட்யூல்ல நீங்க வந்து ஸ்கெட்யூல் என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்கெட்யூல் ஃபுல்லா வந்து ஹேண்ட் ரிட்டன்ல எழுதுறதும் கம்ப்யூட்டர்ல டைப் பண்றதும். உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிட்டா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டா ஒன்ஸ் ஒரு காப்பி நீங்க டைப் பண்ணிட்டா மல்டிபிள் காப்பீஸ் உங்களால பிரிண்ட் எடுக்க முடியும். சோ எவ்வளவு பேருக்கு வேணாலும் சர்க்குலேட் பண்ண முடியும். அதே வந்து நீங்க பேப்பர் அண்ட் பென்ல எழுதினீங்க அப்படின்னா ஒரு காப்பிக்கு அடியில கார்பன் காப்பி வச்சு இன்னொரு காப்பி வேணா எழுதலாம். அதை n நம்பர் ஆஃப் காப்பீஸ் எழுத முடியாது, பிகாஸ் இட் வில் டேக் மோர் டைம். ஸோ அப்போ அந்த டைமை கன்சியூம் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், வேர்ட் டாக்குமெண்ட்லயே நம்மளுடைய இன்விடேஷன் எல்லாம் டைப் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்திருக்கோம் லெசன் 2 and 3ல. ஸோ அப்ப அந்த இன்விடேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல டைப் பண்ண ஒன்ஸ் நீங்க டைப் பண்றதுக்கு சிங்கிள் ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்றதுக்கு 1 hour எடுக்கும். அதே நம்ம ப்ராப்பர் கீபோர்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம டைப் பண்ணோம், நம்மளோட டைப்பிங் ஸ்கில் வச்சு யூஸ் பண்ணி பண்ணினோம்னா ஃபாஸ்டர் அண்ட் மோர் அக்யூரேட். நம்ம கண்டென்ட்டை கண்ணு பார்க்கும், நம்மளுடைய மைண்ட்ல நம்மளுடைய ஃபிங்கரிங் ஓடிட்டே இருக்கும், ஃபிங்கர்ஸ் வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும், நம்மளுடைய டெக்ஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ நான் அது உங்களுக்கு வந்து ஒரு டைப்பிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, அதை நான் காட்டுறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அது கீபோர்டு டாபிக் போகும்போது அது காட்டுறேன். ஓகே, அடுத்தது அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி. Mastering mouse and keyboard skills allows user to navigate the use application software more efficiently, saving the time and effort. மவுஸ் அண்ட் கீபோர்ட் ஸ்கில்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து ஃபாஸ்டா யூஸ் பண்ணிட்டு டைம் கன்சியூம் பண்ண முடியும். அண்ட் என்ஹான்ஸ் த ப்ரொடக்டிவிட்டி. இந்த என்ஹான்ஸ் த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வித் ப்ரொவிஷன்ட் மவுஸ் அண்ட் கீபோர்ட் ஸ்கில்ஸ் யூசர்ஸ் கேன் கம்ப்ளீட் டாஸ்க் மோர் குவிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி பூஸ்டிங் ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி. இது வந்து உங்களுக்கு எங்க ஒரு ப்ராப்பரா இப்போ உங்களுடைய ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் லெசன்ல நீங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த புக் பேக் கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க மவுஸ் அண்ட் கீபோர்ட் ஸ்கில் நல்லா இருந்தது, உங்களுடைய ஃபிங்கரிங் எல்லாம் ரொம்ப பக்காவா உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா 10 கொஸ்டின் ஒரு 10 pages ஆன்சர்ஸ், ஓவரால் 10 கொஸ்டின்ஸ் ஃபார் 10 pages ஆன்சர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து மேக்ஸிமம் 15 minutesல அதை டைப் பண்ணி முடிக்க முடியும் எஃபிஷியன்ட்டா. ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஓவரால் ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட் லெவல்ல சொல்றேன். பட் இன் ஹையர் லெவல்ஸ் ஆஃபீஸ் லெவல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிறது வந்து வேற விதமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஸ்டூடெண்ட் லெவல்ல உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் டைப் பண்ணி நீங்க கொஸ்டின் டைப் பண்ணி ஆன்சர் போடுறீங்க அப்படின்னா நீங்க ரிட்டர்ன்ல எழுதினீங்கன்னா 2 hours 3 hours ஆகிற ஒர்க்கு கம்ப்யூட்டர்ல பண்ணீங்கன்னா half an hourல ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ half an hourல ஃபினிஷ் பண்ணி நீங்க உங்க 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சர்க்குலேட் கூட பண்ணலாம். ஸோ அதாவது மேன்பவருடைய ஒர்க் 10 பேர் சேர்ந்து ஒரு ஆளு 3 hours நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, 10 into 3 30 hours டைம் வந்து வேஸ்ட் ஆகிற இடத்துல half an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணா அந்த 10 பேருமே படிச்சு முடிச்சிட முடியும். அந்த 30 hoursல அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை
படிச்சு கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அந்த ஆன்சர் அவங்க வந்து அடுத்த எக்ஸாம்ல கேட்டா எழுதுற அளவுக்கு அந்த 30 ஹவர்ஸ் ஆஃப் டைம்ல ரெடி ஆக முடியும். ஸோ அதுதான் பூஸ்டிங் ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி எஃபெக்டிவ்லி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டிரான்ஸ்பரிங் ஸ்கில்ஸ். இப்போ transferable skills. The skills gained through using mouse and keyboard are transferable to various devices and software, making users adaptable to new technologies. அதாவது நீங்க இங்கே பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்ற முடியும். நீங்க வேற வேற டிவைசஸ்க்கு வந்து அதை காப்பி பண்ணி நீங்க கொண்டு போகலாம். மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்ணலாம், லேப்டாப்ஸ்ல யூஸ் பண்ணலாம், ஸ்மார்ட் டிவிஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனா நியூ டெக்னாலஜிஸ்க்கு நம்ம மேக்கிங் யூசர்ஸ் அடாப்டபிள் டு நியூ டெக்னாலஜிஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம லேர்னிங் அவுட்கம்ஸ் பார்த்துட்டோம். என்னென்னங்கிறது பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், digital navigation, typing accuracy and speed, application efficiency, enhanced productivity, transferable skills. ஓகே, இதான் வந்து இந்த பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது லேர்னிங் அவுட்கம்ஸ் ஃப்ரம் திஸ் லெசன். ஓகே, இப்போ நம்ம லெசன் உள்ள போலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களோட டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. டீச்சர், ஐ வுட் லைக் டு டிரா எ பிக்சர். Teacher, I would like to type a letter. Teacher, I would like to listen a song. Teacher என்ன சொல்றாங்க? Yes, children, we can do all those things. There are separate tools for that. We should know about the keyboard and the mouse to do those things. ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதெல்லாம் கீபோர்ட் அண்ட் மவுஸினுடைய உதவியினால் எவ்வாறு செய்ய இயலும் என்பதை பார்ப்போம். ஏன்னா என்னால வந்து கம்ப்யூட்டர்ல பிக்சர் டிரா பண்ண முடியும், லெட்டர் டைப் பண்ண முடியும், சாங்ஸ் கேட்க முடியும். பட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நம்ம கீபோர்ட் அண்ட் மவுஸோடைய ஹெல்ப்பால எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றாங்க. பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டாஸ்க் தட் கேன் பி டன் பை எ கம்ப்யூட்டர். என்னென்ன டாஸ்க் கம்ப்யூட்டர் பண்ண முடியும், கணினியால் செய்ய முடியும் என்பதை இப்போது பார்ப்போம். ஸோ இப்போ கம்ப்யூட்டர்னால என்னென்ன பண்ண முடியும்? கம்ப்யூட்டர்ல கேம்ஸ், சர்ச்சிங் இன்ஃபர்மேஷன் இன் இன்டர்நெட், இமெயில் சென்ட் பண்ணலாம், பிக்சர்ஸ் எடிட் பண்ணலாம், எடிட்டிங் பிக்சர்ஸ், preparing documents, letters, reports, lesson notes, etc., watching a video, preparing budget reports and expenditure estimates, etc. So இதுல உங்களுக்கு பேசிக்கா என்னென்ன அப்படிங்கிறது சொல்றேன். கம்ப்யூட்டர் கேம்ஸ் பொதுவா நம்ம மொபைல்ஸ்லயே கேம்ஸ் எல்லாருமே வந்து நம்ம விளையாடுவோம், நமக்கு எல்லாருக்குமே அது தெரியும் இல்லையா? சோ அந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் அப்படிங்கிறதும் சேம். ஆனா வித்தவுட் கீபோர்ட் அண்ட் மவுஸ் பண்ண முடியாது. நீங்க எல்லாருமே வீடியோ கேம்ஸ் விளையாடி இருப்பீங்க வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர் மானிட்டர் வச்சு. வீடியோ கேம்ஸ் வந்து உங்களுக்கு தனியா வந்து ரிமோட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருவாங்க, மவுஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு கேம் பிளே பண்ணிருப்பீங்க. ஸோ அது உங்க எல்லாருக்கும் தெரியும். சர்ச்சிங் த இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன், சர்ச்சிங் இன்ஃபர்மேஷன் இன் இன்டர்நெட். இன்டர்நெட்ல போய் கூகுள் குரோம் ஆர் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் ஆர் எட்ஜ் ப்ரௌசர் எதுலையாவது போய் நம்ம வந்து வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ணி வெப் அட்ரஸ் டைப் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்த தேடணும் அப்படின்னா, ஒரே 1 செகண்ட். ஸோ அப்ப இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்ல சர்ச் பண்றதுக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் கீபோர்டு தான் நம்மளால டைப் பண்ண முடியும்.
ஸோ எனக்கு ஒரு ஆப்பிள் பிக்சர் வேணும் அப்படின்னா ஏபிபிஎல்இ ஆப்பிள் ஸ்பேஸ் பிக்சர். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸ்ல கிளிக் பண்ணி நம்ம சர்ச் பண்ணி அங்கேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு என் நம்பர் ஆஃப் ஆப்பிள் பிக்சர்ஸ்ல நமக்கு எது வேணுமோ அதை நம்மளால செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும்னா கீபோர்ட் அண்ட் மவுஸ் இதெல்லாமே கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு கிடைக்கும். பட்ஜெட் ரிப்போர்ட்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் எஸ்டிமேட்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. தனியா டேலின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நான் பேசிக்கா எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ரொம்ப பேஸ் லெவல்ல குட்டி குட்டியா வந்து நம்ம எக்ஸல் மூலமாகவே நம்மளால அதை வந்து பண்ண முடியும். அதுவும் எக்ஸாம்பிள் ஃபார் த டாஸ்க் டன் பை த கம்ப்யூட்டர். வீடியோஸ், நீங்க யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம், இல்ல பென்ட்ரைவ் மூலமா ஏதாவது வீடியோஸை வந்து கனெக்ட் பண்ணி அதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் லைக் லெட்டர்ஸ், ரிப்போர்ட்ஸ், லெசன் நோட்ஸ் எல்லாமே உங்களால கம்ப்யூட்டர் மூலமாக செய்ய முடியும். பிக்சர்ஸ் எடிட் பண்ணலாம் போட்டோஷாப் மூலமாகவோ. நிறைய ஆப்ஸ் இருக்கு இப்பெல்லாம் பிக்சர்ஸ் எடிட் பண்றதுக்கு. மொபைல்லயே இருக்கு என் நம்பர் ஆஃப் ஆப்ஸ். சேம் லைக் தட் கம்ப்யூட்டர்லயும் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் மெயின்லி டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ். ஜெனரல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ ஜெனரல் பர்பஸ் அப்படின்னா பொது பாவனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் பர்பஸ்னா விசேட பாவனை அப்படின்னு சொல்லுவாங்க. பொது பாவனை மென்பொருள், விசேட பாவனை மென்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சோ பொது பாவனை ஜெனரல் பர்பஸ் அப்படின்னா software which is used in computers for general requirements of day-to-day work. Word processing software to prepare letters and documents, spreadsheet software to prepare budget and reports, web browsers to search information on the internet, drawing software to draw pictures. சாஃப்ட்வேர் கஸ்டமைஸ்டு ஸ்பெஷல் பர்பஸ் வந்து ஸ்பெசிபிக் டாஸ்க்குக்காக மட்டும்தான். இந்த ஜெனரல் பர்பஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலா மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அப்படின்னு WPS ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல இன் ஜென்ரலாகவே இருக்கும். ஸோ அதுல வெப் ப்ரௌசர்ஸ் இருக்கும், பிக்சர்ஸ் ட்ரா பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆல் கம்ப்யூட்டர்ஸ் ஜெனரல் பர்பஸ் அப்ளிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் பர்பஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பேங்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ உங்களுடைய ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் வெப்சைட் அண்ட் பர்டிகுலர் ஆப் இருக்கும். அது உங்க ஸ்பெசிபிக் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டோடைய பேரண்டாலேயோ மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றதுக்கான அக்சசிபிலிட்டி கொடுத்திருப்பாங்க. எல்லாராலையும் அதை உபயோகப்படுத்த இயலாது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஸ்கூல்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப நீங்க சைத்தன்யா ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னா சைத்தன்யா ஸ்கூலுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்குன்னு ஒரு இது கொடுத்திருப்பாங்க. சோ அதுல லாகின் பண்றதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு அந்த ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. ஸோ அதுதான் ஸ்பெஷல் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் பர்பஸ்ங்கிறது வந்து எல்லாராலையும் உபயோகப்படுத்தக்கூடியது ஜெனரல் பர்பஸ். பொது பாவனை மென்பொருள். விசேட பாவனைங்கிறது பர்டிகுலரா ஸ்பெசிபிக்கா யூசர் ஐடி லாகின்லாம் இருக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். பொதுவாக அனைவராலும் உபயோகப்படுத்த இயலாது. அதுதான் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் அண்ட் ஜெனரல் பர்பஸ்க்கான டிஃபரன்ஸ். ஓகே ஓகே. சோ இப்போ இந்த அப்ளிகேஷன் ஆப் அப்படின்னு சொல்றோமே, வாட் இஸ் தட் ஆப்? I downloaded a new app. What do you mean by an app? An app is a type of application software.
அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆப். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்கூலுக்கு சைத்தன்யா ஸ்கூலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணாதான் உங்களால வந்து எக்ஸாம்பிள் கூகுள் மேப் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அனைவராலும் அனைத்து இடங்களிலும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான அப்ளிகேஷன் சாதனம் வந்து கூகுள் மேப். நீங்க எந்த ஊர்ல இருந்து எங்க போனாலும் நீங்க நிக்கிற இடத்துல இருந்து மை பிளேஸ் டு நீங்க எங்க டிராவல் பண்ணணும். ஸோ அந்த டெஸ்டினேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க டு ரோடு, டு வாக், டு பைக், டு கார், டு ட்ரெயின் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நேவிகேஷன் ஏரியா நேவிகேஷன் கொடுக்கும். அதை வச்சு நம்ம வந்து டிராவல் பண்ணி போவோம். 100%ல 90% கரெக்டா தான் இருக்கும். ஒரு 10% ஹியர் அண்ட் தேர் மாறும். ஏன்னா அதுவும் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டதே. சரியா? சோ வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுமே இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டவையே, தானாக உருவாகவில்லை. சோ அப்போ அதற்கு வந்து நம்ம கொடுக்கிற இன்புட் எவ்வளோ அக்யூரேட்டா உள்ள இன்புட் கொடுக்குறோமோ அவ்வளோ அக்யூரசியா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே. சோ இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இதுதான். Basic tools needed to use application software. Basic tools needed to use application software. என்னென்ன basic tools அதை தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன பேசிக் டூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேணும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறது தான் இவ்வளோ நேரமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். When using application software, basically the keyboard and mouse of the keyboard to accomplish various tasks using application software. You should properly train yourself to use them. இப்போ இங்கேயே நான் வந்து அடுத்தடுத்த கிளிக்ஸ் கொடுக்கும் போதுதான் என்ன தெரிவு செய்யும் போதுதான் அடுத்தடுத்த பேஜஸ்க்கு மூவ் ஆகுது. சோ ஒவ்வொரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் உபயோகப்படுத்துவதற்கும் பேசிக்கா கீபோர்ட் அண்ட் மவுஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மால் கணினியை உபயோகப்படுத்த இயலும். நம்ம எப்படி சிங்கிள் ஃபிங்கர் வச்சு மொபைல் யூஸ் பண்றோமோ, சிங்கிள் ஆர் 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, 2 ஹேண்ட்ஸ் 4 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அது ஒவ்வொருத்தவங்களுடைய மெத்தட். அதே மாதிரி பேசிக் கீபோர்ட் ஸ்கில் அண்ட் மவுஸ் ஸ்கில் இல்லைன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண இயலாது. சோ ஃபர்ஸ்ட் மவுஸ். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவை, கற்றலின் நோக்கம் என்ன, லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன நம்ம வந்தது. அண்ட் தென் அதுல வந்து மவுஸ் அண்ட் கீபோர்ட் 2 டைப்ஸ் இருந்தது. ஸோ அதுல அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்னா என்ன, ஸோ அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன. இப்போ ஸ்பெசிபிக் பார்ட் மவுஸ் அப்படிங்கிற பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மவுஸ்னா எப்படி இருக்கும், அதை எப்படி உபயோகப்படுத்தணும். Controlling the pointer on the screen can be done by moving the mouse. By clicking the buttons on the mouse. இப்ப நான் வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கேன். என்னோட ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பாயிண்டர் மூவ் ஆயிட்டே இருக்கு இல்லையா? சோ இந்த கண்ட்ரோலிங் பாயிண்டர், the arrow mark shown on the screen is identified as the mouse pointer or the cursor. ஒன்னு இந்த மாதிரி ஃபிங்கர்ல வரும், இல்லனா இந்த arrow markல வரும். இது ரெண்டுமே mouse pointer or cursor அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? So controlling the pointer on the screen can be done by moving the mouse by clicking the buttons on the mouse. mouse மேல இருக்கக்கூடிய பட்டன்ஸை கிளிக் பண்றது மூலமாகத்தான் ஒவ்வொரு விஷயமையும் நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. மெயின் பார்ட்ஸ் ஆஃப் அ மவுஸ். Normally, the mouse has left and right button and a small wheel on the middle. அதாவது இடது பொத்தான் வலது பொத்தான், left button right button. left button is in green color and right button is in red color, and center scroll wheel to move up and down. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து இந்த scroll wheel யூஸ் பண்ணதுனால தான் எனக்கு move up and down போயிட்டு வருது. சோ இது இடது பொத்தான் வலது பொத்தான் scroll wheel. ஓகேவா? சோ scroll wheel அப்படிங்கிறது அதை வந்து சுத்திட்டே இருப்போம், scroll wheel அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. ஓகே. சோ மவுஸ்ல பேசிக்கலி லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பட்டன்ஸ் இருக்கு, சென்டர்ல ஸ்க்ரால் வீல் இருக்கு. இதான் மெயின் பார்ட்ஸ். Let's identify the several types of mouse that are in use. Wired mouse, wireless mouse and touchpad. Touchpad is in laptop, மடிக்கணினி.
வயர்டு மவுஸும் வயர்லெஸ் மவுஸும் ரெண்டு இருக்கு. ரெண்டுமே நம்ம வந்து சிஸ்டமோட கனெக்ட் பண்ணா மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். கனெக்டிவிட்டி இல்ல அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன சிப் மாதிரி இருக்கும். இதுக்கு வயர் ஃபுல்லா நீளமா அப்படி இழுத்துட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கனெக்டிவிட்டி இருந்தா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. Functions of the mouse. Mouse உடைய functionalities என்னென்ன? Many tasks can be performed on the computer screen with the mouse. They can be divided into following three categories. அதாவது major functions of the mouse என்ன அப்படிங்கிறத three following categories ஆ divide பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா selecting necessary item, opening necessary item, moving necessary item. செலக்ட் தெரிவு செய்தல், ஓபன் திறத்தல், மூவ் நகர்த்துதல். ஓகே, சோ ஒரு விஷயத்தை செலக்ட் பண்றது, ஓபன் பண்றது, மூவ் பண்றது, இது மூணுத்துக்குமே வந்து தெரிவு செய்வது, திறத்தல், நகர்த்துதல், இது மூன்றுத்துக்குமே உபயோகப்படுவது மவுஸோடைய மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ செலக்டிங் நெசசரி ஐட்டம்ஸ்னா என்ன? இப்படி இந்த மாதிரி ஐகான்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்க்டாப்ல இருக்கும். ஸோ பர்டிகுலர் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபோல்டரோ அந்த இமேஜோ என்ன அதுக்குள்ள இருக்கோ அந்த கண்டென்ட்டை உங்களால வியூ பண்ண முடியும். டு டூ திஸ், bring the cursor on the item and click the left button once. Then the item is highlighted. Again click பண்ணீங்கன்னா that will open. பாருங்க அடுத்தது வரும். Opening necessary item method 1 by double clicking the left button. First click பண்ணும்போது select ஆகும். இன்னொரு தடவை click பண்ணும்போது open. You can open the application or file that represents a corresponding icon by double clicking. Single click na selecting தெரிவு செய்தல், double click na open. இன்னொரு மெத்தட் ஓபன் கட் காப்பி பேஸ்ட். ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபன் கட் காப்பி பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஒன்ஸ் யூ கிளிக் த ரைட் பட்டன் ஆன் த ஐகான், செலக்ட் த ஓபன் கமாண்ட் ஃப்ரம் த சப்மெனு. ஸோ இங்க ஆரோ எங்க போட்டிருக்காங்க, இங்க ஆரோ மெத்தட் 2ல எங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ செலக்ஷன், ஓப்பனிங், அடுத்தது மூவிங். மூவிங் நெசசரி ஐட்டம். கிளிக் த லெஃப்ட், டிராக் பண்றதுன்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தை டிராகிங். கிளிக் த லெஃப்ட் பட்டன், தென் டிராக் அண்ட் டிராப் இட். இழுத்து கொண்டு வருவது, இழுத்து நகர்த்துவது. ஓகேவா? In addition, a mouse scroll is used to move the working window up and down. Here, a wheel in the mouse is rotated to move the page up and down. That is scroll wheel. Scroll wheel use பண்ணி page up and down move பண்ணலாம். Okay. So, mouse எப்படி hold பண்ணணும்? Proper. When we use the mouse, we need to learn to hold it properly. Holding the mouse improperly can cause pain and difficulty in our hands. Mouse எப்படி hold பண்ணுங்கிறது இந்த இமேஜ்ல காமிச்சிருக்காங்க. This is the proper method for using the mouse. Wrong methods நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறது இங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தவறுகளை நாம் செய்யக்கூடாது. சரியான முறையில் சரியாக உபயோகப்படுத்த வேண்டும். ஸோ இதோட மவுஸோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ், யூசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ரிலேட்டடா நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல கீபோர்டு பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்ப பாருங்க, இந்த மூவ் பண்றது இதெல்லாம் நான் இந்த சென்டர் ஸ்க்ரால் பண்றேன். ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணும்போது எப்படி எல்லாம் மூவ் ஆகுது பாருங்க. செலக்ட் பண்றது எல்லாமே உங்களுக்கு வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் மவுஸ். ஓகேவா? ஓகே, computer mouse related MCQ. Which mouse we can use in computer? இந்த mouse யூஸ் பண்ணுவோமா, இந்த mouse யூஸ் பண்ணுவோமா கம்ப்யூட்டர்ல? எலியா இல்ல மவுஸா? ஆன்சர்ஸ் நீங்க சாட் செஷன்ல அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம், இல்லனா டைப் பண்ணலாம். So this mouse, second one. Okay, right, very good. Which mouse you can easily hold in your hand? Animal mouse or computer mouse? Animal mouse வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம், பட் அது கடிச்சு வச்சிடும்.
கம்ப்யூட்டர் மவுஸ் வந்து எதுவுமே பண்ணாது. நம்மளால ஈஸியா நம்ம ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ண முடியும். So this option, computer mouse, option 2. A mouse is used to helping, sorting, drawing and typing. Which mouse இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா மவுஸ் எதுக்கு உபயோகப்படும்? ஹெல்பிங், சார்ட்டிங், டிராயிங், டைப்பிங். டைப்பிங் கிடையாது, ஹெல்பிங்கும் வராது, சார்ட்டிங் முடியாது, டிராயிங் நம்ம மவுஸால எப்படி வேணாலும் நம்ம சும்மா இதான் அப்படின்னு ஸ்பெசிபிக் பிக்சர் கிடையாது, ஜஸ்ட் டிராயிங் யூஸ் பண்ணலாம். ஓகே, mouse is used to drawing. A mouse is dash in size: fat, big, long, small. Mouse is dash in size: fat, big, long, small. Small, very good. Your computer mouse has dash button 4, 6, 1, 2. எவ்வளவு buttons இருக்கு கம்ப்யூட்டர்ல? Left and right. Scroll wheel is not count as button. So 2 buttons. A wire of mouse is connected to the printer, keyboard, monitor, CPU. Mouse வந்து எது கூட கட் பண்ணிருப்பாங்க? Printer, keyboard, monitor or CPU. CPU. There is a dash wheel in the center of the mouse. Left scroll, middle right. என்ன wheel இருக்கு? Scroll wheel. A mouse is kept on a special seat called the keyboard, monitor pad, mouse pad, numpad. So கீபேடுன்னு கீபோர்ட சொல்லுவோம், மானிட்டர் பேட், மவுஸ் பேட். மவுஸ் ஸ்பெசிபிக்கா ஈஸியா ஹியர் அண்ட் தேர் மூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது மவுஸ் பேட். The arrow on the screen is called the mouse pointer, cursor, stick, header. அது என்ன சொல்லுவோம்? மவுஸ் பாயிண்டர்னு சொல்லலாம், கர்சர்னும் சொல்லலாம். The button on the left side of the mouse is known as left button. Very good. A button on the right side is called the scroll button, right button, middle button. இந்த ரெண்டு ரைட்க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த ரைட் கரெக்டா ஸ்பெல்லிங், ஆர் திஸ் ரைட், RIGHT RITE RIGHT. A mouse is the main part of a computer. True or false? Yes, it is true. Mouse இல்லைன்னா நம்மளால எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. Which finger must be placed on the left mouse button? Thumb finger, little finger, middle finger, index finger. இத நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஃபிங்கருக்கு என்ன பேரு? மிடில் ஃபிங்கரா, தம் ஃபிங்கரா, லிட்டில் ஃபிங்கரா, இண்டெக்ஸ் ஃபிங்கரா? இண்டெக்ஸ் ஃபிங்கர். A mouse is used to view object, display object, type things, select and search the items on the monitor. இதுல எந்த ஆப்ஜெக்ட் வரும்? Select and search the items on the monitor. Very good. Which type of mouse has a light under? Ball mouse, scroll mouse, optical mouse, track mouse? Optical mouseல தான் lighting effects கொடுப்பாங்க. அதுக்கு பேரு optical mouse அப்படின்னு சொல்லுவோம். Alright, that is called optical mouse. All mouse device has wires. Wireless mouse இருக்கு, wired mouse இருக்கு. How many hand we need to hold a mouse?
ஒன் ஹேண்ட் ஆர் டூ ஹேண்ட் ரெண்டு கையையும் உபயோகப்படுத்துவோமா ஹோல்ட் பண்றதுக்கு இல்ல ஒரு கை மட்டும் தானா? சிங்கிள் ஒன் ஹேண்ட். Which finger must be placed on the left mouse button? என்ன இது யூஸ் பண்ணுவோம்? இண்டெக்ஸ் ஃபிங்கர். ரைட்டுக்கு ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர். ஆன்சர்ஸ் பாருங்க. ஆல் 19 கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர்ஸ் கரெக்டா கொடுத்துட்டோம். 19 அவுட் ஆஃப் 19 எடுத்துரும். ஸோ இன்னைக்கு மவுஸ் பத்தி பார்த்த டாபிக்ல எனி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கீபோர்ட் பார்க்கலாம். ஓகேவா? கீபோர்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.